வணக்கம். இன்று நாம் பார்க்க போகும் விஷயம் காஞ்சி மகா பெரியவரின் வாழ்க்கையில் நடந்த மிகவும் மர்மமான மற்றும் அரிதாக பேசப்படும் ஒரு ஆன்மீக நிகழ்வு. காஞ்சி மகா பெரியவரின் கர்ப்பவாசம். இந்த சம்பவத்தை பற்றி பல பக்தர்கள் கேள்விப்பட்டிருப்பார்கள். ஆனால் இதன் பின்னணியையும் ஆன்மீக அர்த்தத்தையும் விரிவாக அறிந்தவர்கள் மிக குறைவு. காஞ்சிபுரத்திற்கு அருகில் அமைந்துள்ள தேனம்பாக்கம் என்ற அமைதியான கிராமத்தில் பழமையான பிரம்மபுரீஸ்வரர் திருக்கோவில் உள்ளது. இந்த ஆலயத்தில் சிவபெருமான் சுயம்பலிங்கமாக அருள்பாலிக்கிறார். காஞ்சி மகா பெரியவர் ஸ்ரீ சந்திரசேகரேந்திர சரஸ்வதி சுவாமிகள் இந்த ஆலயத்திற்கு அடிக்கடி வந்து பூஜை, ஜபம் மற்றும் தியானத்தில் ஈடுபட்டதாக கூறப்படுகிறது. ஆனால் ஒரு முறை அவர் செய்த ஒரு அனுஷ்டானம் இன்று வரை பலருக்கும் ஆச்சரியத்தை ஏற்படுத்துகிறது. ஆலய வளாகத்தில் இருந்த ஒரு சிறிய குடிலுக்குள் மகா பெரியவர் நுழைந்தார். அதன் பிறகு ஒரு நாள் அல்ல, ஒரு வாரம் அல்ல, ஒரு மாதம் அல்ல, தொடர்ச்சியாக 10 மாதங்கள் அந்த குடிலை விட்டு வெளியே வரவே இல்லை. இந்த செய்தி அப்போது மிகவும் ரகசியமாகவே இருந்ததாக கூறப்படுகிறது. அவர் அந்த 10 மாதங்களும் என்ன செய்தார், யாரையும் சந்தித்தாரா, என்ன தவம் செய்தார், எந்த மந்திர ஜபத்தில் இருந்தார், இது போன்ற கேள்விகளுக்கு உறுதியான பதில் இன்று வரை யாரிடமும் இல்லை. பக்தர்களின் நம்பிக்கைப்படி அந்த காலம் முழுவதும் அவர் ஆழ்ந்த யோக நிலையிலும் கடுமையான ஆன்மீக அனுஷ்டானத்திலும் இருந்ததாக கருதப்படுகிறது. இப்போது ஒரு விஷயத்தை சிந்தித்து பாருங்கள். ஒரு குழந்தை தாயின் கருவறையில் 10 மாதங்கள் தங்கி அதன் பிறகு இந்த உலகத்தை பார்க்கிறது. அந்த காலத்தில் குழந்தைக்கு வெளி உலகமே தெரியாது, ஒளியும் தெரியாது, சத்தங்களை மட்டுமே கேட்கும். முழுமையான பாதுகாப்பில் இறைவன் அளித்த வளர்ச்சியை அது பெறுகிறது. அதே போல் மகா பெரியவரும் அந்த குடிலுக்குள் 10 மாதங்கள் முழுமையாக இருந்ததால் பக்தர்கள் இதை கர்ப்பவாசம் என்று அழைக்க தொடங்கினர். இது சாதாரண விரதமும் அல்ல, சாதாரண தியானமும் அல்ல, மிக உயர்ந்த யோகிகளால் மட்டுமே மேற்கொள்ளக்கூடிய அரிய ஆன்மீக அனுஷ்டானமாக இது கருதப்படுகிறது. ஆனால் ஏன் இந்த கர்ப்பவாசம்? எதற்காக இந்த அளவிற்கு கடுமையான தவம்? இதற்கும் மகா பெரியவர் எந்த விளக்கத்தையும் பொதுவாக வழங்கவில்லை. அவர் தனது ஆன்மீக அனுபவங்களை வெளிப்படுத்தும் பழக்கமும் இல்லாதவர். அதனால் இதற்கான உண்மையான காரணம் அவருக்கும் அவர் தினமும் ஆராதித்த திரிபுர சுந்தரி சமேத ஸ்ரீ சந்திரமௌலீஸ்வரருக்கும் மட்டுமே தெரியும் என்று பக்தர்கள் நம்புகின்றனர். பல ஆன்மீக அறிஞர்கள் உலக நலனுக்காகவோ, தர்மம் நிலைக்க வேண்டிய பிரார்த்தனைக்காகவோ, மனித குலத்தின் ஆன்மீக முன்னேற்றத்திற்காகவோ இந்த அனுஷ்டானம் நடைபெற்றிருக்கலாம் என்று கருதுகின்றனர். இன்று தேனம்பாக்கம் பிரம்மபுரீஸ்வரர் ஆலயத்திற்கு ஏராளமான பக்தர்கள் வந்து வழிபடுகின்றனர். குழந்தை பேறு வேண்டி, நல்ல திருமண வரன் வேண்டி, குடும்ப நலன் வேண்டி, குழந்தைகளின் எதிர்காலம் சிறக்க வேண்டி பலர் பிரார்த்தனை செய்து வருகின்றனர். இவை அனைத்தும் பக்தர்களிடையே நிலவும் நம்பிக்கைகள் என்பதை நினைவில் கொள்ள வேண்டும். மகா பெரியவர் எப்போதும் கூறியது ஒன்றே: இறைவனை முழு நம்பிக்கையுடன் சரணடைந்து வாழுங்கள். பக்தியும் தர்மமும் நல்லொழுக்கமும் இருந்தால் வாழ்க்கை தானாக உயர்வடையும். அவரது வாழ்க்கை முழுவதும் மனித குலத்துக்கு ஒரு வழிகாட்டியாக இருந்தது. அவரது ஒவ்வொரு மௌனமும் ஒரு உபதேசம், அவரது ஒவ்வொரு தவமும் உலக நலனுக்காக பிரார்த்தனை என்று பக்தர்கள் கருதுகின்றனர். இந்த கர்ப்பவாசமும் அப்படிப்பட்ட ஒரு தெய்வீக மர்மமாகவே இன்று வரை இருந்து வருகிறது. இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் வீடியோவை லைக் செய்யுங்கள், உங்கள் நண்பர்கள் மற்றும் குடும்பத்தினருடன் பகிருங்கள். மேலும் மகா பெரியவரின் அரிய வரலாறுகளையும் ஆன்மீக தகவல்களையும் தொடர்ந்து அறிய சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள். நன்றி, வணக்கம்.